ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சிடியை பற்றி நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ சிடியில் 2 டைப் இருக்குது, மீட்டரிங் சிடி, ப்ரொடக்ஷன் சிடி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிடியை பார்த்தோன்னா அது இந்த சிடி மீட்டரிங் சிட்டியா ஸோ இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிடி இருக்குது, ஸோ அதில் நேம் பிளேட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 0.1 கிளாஸ்ன்னு இருக்கும், அதில் 0.1 அல்லது 1 அல்லது 2 ஓகே, இது மாதிரி இருந்தால் நம்பர்ஸ் இருந்தால் அது வந்து மீட்டரிங் சிட்டி. ஓகே, ஸோ இது என்ன 0.1 அல்லது 1 அல்லது 2 இருக்குல்ல, இது என்ன அக்யூரேசி. ஸோ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்குன்னு கிளாஸ் 1 இருந்தால், ஸோ சிட்டியோட ரேஷியோ 100/1. ஸோ இப்போ வந்து செகண்டில் 0.8 ஆம்ஸ் போகுதுன்னா ப்ரைமரியில் 800 ஆம்ஸ் போகுதுன்னு அர்த்தம். இப்போ அக்யூரேசி 1, கிளாஸ் வந்து 1 இருந்தால் அக்யூரேசி 1 அர்த்தம். ஓகேங்களா. இப்போ அம்மீட்டரில் எவ்வளோ, இப்போ 800 ஆம்ஸ் ப்ரைமரியில் போகுது, சிட்டியில் ப்ரைமரில் 800 ஆம்ஸ் போகுது. இப்போ அம்மீட்டரில் எவ்வளோ கரண்ட் ஷோ ஆகும்னா, ஸோ 99 101 வரை ஷோ ஆகும். அதுவே 0.1 இருந்தால், ஸோ 99.1 100.1. ஸோ 2 இருந்துச்சுன்னா 98 102. ஸோ இதில் இடையில இது மாதிரி தான் வேல்யூ வந்து, ஸோ அதுக்கு இடையில இருக்க வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ தான் அம்மீட்டரில் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு சிடியை பார்த்தோன்னே இது மீட்டரிங் சிட்டியா ஸோ இல்லையா, ஸோ இதை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா.